பேர் பாலு. எங்கள் ஊர் வந்து கிட்டாம்பாளைய வளைவாங்க, கருமுத்துமட்டிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டருங்க. ஃபால்ட் அதிகமாக இருக்குங்க. 1800 டிடிஎஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன ஆகும்னா, கோழிக்கு வந்து அது வந்து குடிக்கிறதுக்கு உகந்தது இல்லைங்க. கடைசி 3 பேட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட்டே இல்லைங்க. 1.60, 1.61, அடுத்து 1.64ங்க. ஸோ இது ஃபிட் பண்ணோன்னே எனக்கு வந்து என்னென்னா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த நிப்பிள் விழுகிறது, மற்ற இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே படிப்படியாக கம்மியாக இருக்க ஆரம்பிச்சு. இது வந்து நான் 4 மாதத்துக்கு முன்னாடி மாட்டேன். ஸோ 2 பேட்ச்க்கு முன்னாடிங்க. ஸோ 2 பேட்ச்க்கு முன்னாடி மாட்டி இந்த ரிசல்ட் எப்படியாவது பார்த்தாகன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்துட்டே வந்தேன். ஸோ எனக்கு வந்து அப்போவே எனக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிய இருக்க ஆரம்பிச்சுங்க. நிப்பிள் லைனோ இல்லை சப் டேங்கோ இதில் எல்லாமே வந்து எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. சால்ட் வந்து டோட்டலாகவே வரவே இல்லைங்க. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கோழி பண்ணை யாராச்சும் புதுசாக போட்டாவே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன விசாரிப்பாங்கன்னா, கோழி பண்ணையில் ஸ்மெல் வருதா இப்படிங்கிறத வந்து எந்த கோழி பண்ணையாக தான் கேட்பாங்க. நீங்கள் வேறு கோழி பண்ணைக்கே போனாலும் போனோன்னே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் போனாவே உங்களுக்கு வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். பட் நம்ம பண்ணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே இருக்காதுங்க. கிட்ட வந்து உள்ளே வந்து வச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்லைட்டாக ஸ்மெல் இருக்குமா தவிர அந்த ஹெவி டோஸே இருக்காதுங்க. அது எதனால் வருதுன்னா, உங்களுக்கு வந்து இந்த நிப்பிள் ஒழுகுது பாருங்களா, அங்கே ஒழுகிறப்ப வந்து அங்கே மஞ்சு நலையிறப்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த அமோனியா ஸ்மெல் ஃபார்ம் ஆகி அதில் வெளியே வர ஸ்மெல் தான் உங்களுக்கு காற்று மூலமாக வெளியே வருதுங்க. ஸோ உங்களுக்கு மஞ்சியே நலையாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஸ்மெல் வரக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம இந்த டிவைஸ் மேக்னெட்டிக் கண்டிஷனுக்கு பார்த்தீங்களா, சால்ட் வாட்டர் கண்டிஷனர் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ராப்பிங்ஸே இல்லைங்க. ஸோ மஞ்சி பொலன்னு இருக்குங்க. ஸோ ஸ்மெல் வந்து உங்களுக்கு வரவே வாய்ப்பு இல்லை. ஸோ கோழியும் உங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருக்குங்க. ஸோ கோழியே உங்களுக்கு வந்து நல்ல ஆக்டிவ்னஸ் இதெல்லாமே வேணும்னா உங்களுக்கு வந்து நல்ல வாட்டர் வேணுங்க. ஸோ அந்த பேட்ச் நான் டோட்டலாகவே வந்து கண்டினியூ பண்ணுறக்கு ஆரம்பித்தேன் வாட்டரை. ஸோ எனக்கு வந்து 35 டேஸ்லேயே ஆக்சுவலாக வந்து நான் அட்டைன் பண்ணுற டார்கெட் வந்துருச்சுங்க. ஸோ 172ங்க நம்ம பண்ணையோட ஆவரேஜுங்க அந்த பேட்சுங்க வெயிட்டு. ஸோ 35 டேஸ் ஆக்சுவலாக வந்து நம்ம மீனேஜ் அதுலேயே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம எஃப்சிஆர் பார்த்தீங்கன்னா 1.42ங்க. ஸோ 1.42ங்கிறது வந்து ஆக்சுவல் எஃப்சிஆர் நல்ல எஃப்சிஆருங்க. ஸோ நான் ரேட் வாங்கினது பார்த்தீங்கன்னா ₹13.73 வாங்கினேங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக நான் இத்தனை நாள் ஒர்க் பண்ணேன். இதோட என்னோட 15வது பேட்சுங்க இது. நான் கோழி பண்ணி ஆரம்பிச்சு. ஸோ இத்தனை நாள் நான் இந்த பேட்ச் ரிசல்ட் வாங்கினது இல்லைங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் இந்த இன்ஸ்டால் பண்ணது அந்த பேட்ச் வாங்கிட்டேங்க.